ஹலோ சில்ட்ரன். பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வீடியோ வந்திருக்குன்னா சர்வம் மாயா. இது ஒரு மலையாள திரைப்படங்க. இதுல யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி சார் மற்றும் ரியா சிபு மேம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டாரிஸ்ட்டுங்க. அவருக்கு வந்து விசா கிடைக்காதனால அவங்களோட அப்பா பண்ற தொழிலான புரோகிதத்தை வந்து அவரோட நண்பரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு டைம் வந்து அவரு புரோகிதத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் வேற வேலை ட்ரை பண்ணாந்து எக்ஸோசிஸ்ட் பண்றாரு. அதான் எப்படி சொல்றதுங்க, பேய் ஓட்டுறது. இப்படி போய் ஓட்டுறப்ப வந்து ஒரு சின்ன பையன் இருந்து பேய் வந்து இவர்கிட்ட வந்து வந்துருது. அதை வந்து அவர் உணர்றாரு. அப்படி வர்ற பேய் வந்து ரொம்ப கொடூரமான பேய். மத்த படத்துல வர மாதிரி ரொம்ப திகில் பண்ற மாதிரியும் கொலை பண்ற மாதிரியும் அடிச்சு பழி வாங்குற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப காமன் சாஃப்டா ஒரு ஜாலியான நேச்சரோட ஒரு லவ் அண்ட் எமோஷனலோட ஒரு பேய் இருந்தா எப்படி இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருக்குதாங்க இந்த படம். இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கே வந்து அவ்வளவு ஒரு ஃபீல் குட்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு டெப்தான ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கே தோணும். அந்த பேயை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், அடடா இப்படி ஒரு பேய் இருந்தா பேய் நல்லதுதான் போல போய் அந்த மாதிரி உங்களுக்கே தோணுவீங்க. அந்த மாதிரி திரைப்படம் தான் இந்த சர்வம் மாயா. இதுல பாத்தீங்கன்னா நிவின் பாலி சாரோட கம்பேக்னே சொல்லலாம். அவ்வளவு அழகான பர்ஃபார்மன்ஸ். அதை விட ஸ்கோர் பண்ணியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியா சிபு மேம். அவங்க தான் சிபு தமிழ் சாரோட பொண்ணு. அந்த படத்துல அவ்வளோ எமோஷனலா நடிச்சு படத்தை வந்து மேலும் வலுக்கூட்டியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஜாலியான டிராமா மாதிரி தான் போகுது. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல லேக் இல்லாம பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு எமோஷனலா நல்ல ஒரு திரைப்படம் தான். பார்த்து மகிழுங்க.